இப்ப பார்த்தோம்னா நம்ம இங்க சுத்தி தண்ணிக்குள்ள வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுல இருக்க மீனை பிடிச்சி நான் மதிய உணவுக்கு பயன்படுத்த போறேன். இதை பாத்தீங்கன்னா இதான் என்னோட தண்ணி. இதுல கழிவு நீர் நிறைய இருந்தாலும் குடிக்க தாகத்துக்கு நல்லா இருக்கு. இப்ப இதை மீனை பிடிக்க போறதும் எப்படின்னு தெரியல. புல்லுகளை மாட்டி இப்ப நான் மீன் பிடிக்க போறேன். முதல்ல இப்ப என்ன செய்யறோம்னா பொறுமையா இங்க போய் நான் வலைய போட்டு வெயிட் பண்ண போறேன். ஒண்ணுமே தெரியலடா. ஒரு மீன் தடுப்பிச்சு ஓடிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு. 3 மணி நேரமா நானும் இந்த தண்ணியில மீன் பிடிக்க பாக்குறேன். ஆனா எதுவும் மாட்ட மாட்டேங்குது. வாங்க ஏதாவது தவுக்கலை கிடைக்குதான்னு பாப்போம். நிறுத்துங்க, பாஸ் பண்ணுங்க. நானும் இந்த குளத்துல மீன் பிடிக்க முடியாம இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இவர்கிட்ட கேட்டா ஏதாவது ஆதிவாசி மாதிரி தான் இருக்காரு. இவர் என்ன பாஷன்னு தெரியல. ஆனாலும் இவர்கிட்ட பேசி நான் மீன் பிடிக்கிறது ஏதாவது டிப்ஸ் கத்துக்கிறேன். நல்ல குச்சி எடுத்து படிட்டு தலையிலேயே போடணும். நல்ல